பியர் டு பியர் கிரிப்டோ ட்ரேடிங் எப்படி ஒர்க் ஆகும்? பியர் டு பியர் அப்படி இல்லைன்னு சொன்னால் P2P ட்ரேடிங்னு சொல்லுவாங்க. இது என்னன்னு சொன்னால் ஒரு நபர் இன்னொரு நபர்கிட்ட ஒரு கிரிப்டோ ட்ரேடிங் ஒன்று செய்கிறது தான் இந்த P2Pன்னு சொல்லுவாங்க. இது என்னத்தில் நடக்கும்னு சொன்னால் கிரிப்டோ டு ஃபியட் ட்ரேடிங்குக்கு நடக்கும். இப்போ ஃபியட்டுன்னு சொன்னால் என்னென்னா நீங்கள் பாவிக்கிற லோக்கல் கரன்சியல் கெனடியன் டாலர், US டாலர், LKR, INR இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபியட் கரன்சி. கிரிப்டோ கரன்சியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் USDT, பிட்காயின், எத்தூரியம் இதெல்லாம் கிரிப்டோ கரன்சி. இப்போ கிரிப்டோ கரன்சி டு கிரிப்டோ கரன்சி செய்கிறத நீங்கள் P2Pயில் செய்கிறல நார்மலாக எக்ஸ்சேஞ்சுகளில் செய்வாங்க. ஓகே, எக்ஸ்சேஞ்சுகளில் நீங்கள் மார்க்கெட் ஆர்டர்லையும் செய்யலாம், லிமிட் ஆர்டர்லையும் செய்யலாம், வர நிறைய விஷயங்களில் நீங்கள் கிரிப்டோ டு கிரிப்டோ ட்ரேடிங் செய்யலாம். அதை நீங்கள் மெனுவலாகவும் செய்யலாம், பொட் வெஜும் செய்யலாம். கிரிப்டோ டு ஃபியட் ட்ரேடிங்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கிரிப்டோ கரன்சி லோக்கல் கரன்சியாக மாற்றுறது, அதாவது நீங்கள் பாவிக்கிற ஃபியட் கரன்சியாக மாற்றுறது. அதாவது உங்கள்ட்ட ஒரு $1000 இருக்கணும்னா $1000 கொடுத்துட்டு 1000 கெனடியன் டாலரை கொடுத்துட்டு அதுக்கு பெறுமதியான US டாலரை, அதாவது USDT கிரிப்டோவை வாங்கி எடுக்கிறது ஒரு P2P ட்ரேடிங். அப்படி இல்லாட்டி உங்கள்கிட்ட 1000 USDT இருக்கணும்னா அதை கொடுத்துட்டு அதுக்கு ஈக்குவலான கெனடியன் டாலரான ஃபியட் கரன்சியை மாற்றி எடுக்கிறது. இது இந்த மாதிரி உதாரணங்கள்லாம் என்னத்துக்கு உதாரணம்னு சொன்னால் கிரிப்டோ டு ஃபியட் ட்ரேடிங்குக்கு உதாரணம். இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் 2 வகையில் செய்யலாம். ஒன்று, நீங்கள் கிரிப்டோ கரன்சி லீகலான, அதாவது கிரிப்டோ கரன்சிக்குரிய லோக்கல் எக்ஸ்சேஞ்சில் இருக்கிற நாடுகளில் இருப்பீங்கன்னு சொன்னால், உதாரணத்துக்கு கனடா, இந்தியா போன்ற நாடுகளில் இருப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட நாடுகள்லேயே கிரிப்டோக்குண்டு லோ இருக்கும். கிரிப்டோக்குன்னு சொல்லி இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சோ லோக்கல் எக்ஸ்சேஞ்சோ இருக்கும். பேங்க்கு கூட கிரிப்டோக்களை டீல் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ நீங்கள் உங்கள்ட்ட அந்த நாட்டில் இருக்கிற லோக்கல் எக்ஸ்சேஞ்சுக்கு போய் நீங்கள் உங்களோட கார்டுகளை கொடுத்து உங்களோட ஃபியட் கரன்சிக்கு கிரிப்டோ வாங்கிக்கொள்ளலாம். அப்படி கிரிப்டோ ஃபியட்டுக்கு மாத்திரம்னாலும் அதுக்கு வழி வச்சுருப்பாங்க. இப்போ கனடா லோக்கல் எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ட்ராக்ட் ட்ரான்ஸ்ஃபர்னு ஒரு விஷயம் பண்ணுறீங்க. அதன் மூலமாக கிரிப்டோ வாங்கிக்கொள்ளலாம். அதே மாதிரி கிரிப்டோ இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் விற்றுக்கொள்ளலாம். அது கூட இன்ட்ராக்ட் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்து சேரும், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இது எல்லாத்துக்குமே நீங்கள் நாளைக்கு டெக்ஸ் கட்ட வேண்டி வரும். ஏன்னா இது எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒஃபிஷியலாக செய்கிற விஷயங்கள். ஓகே, ஆனால் நீங்கள் ஒரு நாட்டில் இருக்கீங்க, அந்த நாட்டில் கிரிப்டோ கரன்சி அன்னோன். உதாரணத்துக்கு ஸ்ரீலங்காவில் கிரிப்டோ கரன்சி அன்னோனுங்கிறதால நீங்கள் டிரெக்டாக பேங்க்குகளோட கிரிப்டோ கரன்சியில் டீல் பண்ணிடலாம். பேங்க்குகளோட டீல் பண்ணிடலாம்னா டிரெக்டாக கார்டுகளில் வச்சோ பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாகவோ நீங்கள் டிரெக்டாக எக்ஸ்சேஞ்சில் கிரிப்டோ கரன்சி வாங்க மேலா விற்க மேலா. அப்போ டிரெக்டாக பேங்க்குகளோட டீல் பண்ண ஏலான்னு சொன்னால் கிரிப்டோ கரன்சியை பாவிக்க இயலாதுன்னு கேட்டால் அப்படி அது இல்லை. அதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த பியர் டு பியர் மெத்தட். பியர் டு பியர் மெத்தட்னு சொன்னால் நீங்கள் அப்படியான லோக்கல் எக்ஸ்சேஞ்சில் நம்பியிருக்காமல், இப்போ என்கிட்ட கிரிப்டோ கரன்சி இருக்குது, இன்னொரு ஆள்கிட்ட லோக்கல் கரன்சியான LKR இருக்கணும்னா நான் எந்த கிரிப்டோ கரன்சி அவர்கிட்ட கொடுத்துட்டு அவர்கிட்ட இருந்தே அவரோட LKR வாங்கிக்கொள்கிறேன். ஓகே, ஒரு பண்ட மாற்று மாதிரி உங்கள்கிட்ட இருக்கிறது அவர்கிட்ட கொடுத்துட்டு அவர்கிட்ட இருக்கிறத வாங்கிக்கொள்கிறேன். இல்லாட்டி என்கிட்ட LKR இருக்கணும்னா அவர்கிட்ட கிரிப்டோ கரன்சி இருக்கணும்னா எந்த LKR அவர்கிட்ட கொடுத்துட்டு அவர்கிட்ட இருக்கிற கிரிப்டோ கரன்சியை நான் வாங்கிக்கொள்கிறேன். இதுதான் பியர் டு பியர் மெத்தட். ஸோ இந்த பியர் டு பியர் மெத்தடில் நிறைய ஸ்கேம்கள் நடக்கும். ஓகே, இப்போ ஒரு ஆள் எல்லாருமே நல்லவர்கள் இல்லை. ஓகே, ஒரு ஆள் என்ன செய்கிறாரு, அவர்கிட்ட இவ்வளவு கிரிப்டோ கரன்சி இருக்குது, நீங்கள் LKR இருந்தால் கிரிப்டோ தரணும்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட இருந்து கிரிப்டோ வாங்கி LKR வாங்கி எடுத்துட்டு கிரிப்டோ உங்களுக்கு தராமல் ஏமாற்றி போட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படியே மாறி நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால தான் P2P பிளாட்ஃபார்ம்ஸ்கள்னு சில பிளாட்ஃபார்ம் இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், இப்படி கிரிப்டோ கரன்சியை வச்சிருக்கிறாக்களையும் லோக்கல் கரன்சி வச்சிருக்கிறாக்களையும் என்ன செய்வாங்கன்னா ஒரு மார்க்கெட் பிளேஸ் மாதிரி வைப்பாங்க. அவங்கள்ட்ட இருக்கிற ரேட்டிங், அவங்கள்ட்ட நம்பகத்தன்மையை பொறுத்து நீங்கள் நம்பிக்கை வாங்கிக்கொள்ளலாம். அடுத்தது அதை மாதிரியான P2P மார்க்கெட் பிளேஸ்களில் நீங்கள் ட்ரேடிங் ஆரம்பித்து ஒரு 15 நிமிஷம் 30 நிமிஷத்துக்குள்ளே ட்ரேடிங் செய்யணும். அந்த 15 நிமிஷம் 30 நிமிஷத்துக்குள்ளே அந்த கிரிப்டோ கரன்சியை அந்த பர்டிகுலர் P2P பிளாட்ஃபார்ம் எடுத்து வச்சுக்கொள்ளும். ஸோ 2 பக்கமும் டிரான்சாக்ஷன் சரியாக நடக்கணும். அதாவது பணத்தை, அதாவது லோக்கல் கரன்சி அனுப்பிட்டேன்னு சொல்லணும். அங்கே மற்றால் லோக்கல் கரன்சியை நான் பெற்றுட்டேன்னு சொல்லி 2 பேரும் எக்ரி பண்ணது பிறகு தான் அந்த நடுவில் இருக்கிற கிரிப்டோ கரன்சி யாருக்கு போகணுமோ அவர்கிட்ட போய் செல்லும். இடையில யார் நான் ஒரு ஆள் அனுப்பிட்டேன், ஒரு ஆள் இன்னும் கிடைக்கல, அப்படி இன்னும் அனுப்பலை, அப்படி ஏதாவது இடையில ஏதாவது பிரச்சனை வரும்னு சொன்னால் டக்குன்னு அந்த டிரான்சாக்ஷனை பிளாக் பண்ணிவிட்டு உள்ளுக்கு இருக்கிற மொடலேட்டர்ஸ் மாதிரி, அதாவது அதுக்கு உள்ளே இருக்கிறார்கள் P2P பிளாட்ஃபார்முக்குள்ளே இருக்கிறார்கள் வந்து யாருமே அப்பல ஓகே நீங்கள் பணம் அனுப்பினோன்னா பணம் அனுப்பினதுக்குரிய ப்ரூஃப் அனுப்புங்க, உங்களுக்கு பணம் கிடைக்கலன்னா கிடைக்காததுக்குரிய ப்ரூஃப் அனுப்புங்கன்னு சொல்லி அவங்க உள்ளுக்கு வந்து ரிசர்ச் பண்ணி யார் உண்மையானால் யார் பொய்யானால்னு சொல்லி பார்த்து உண்மையான ஆளுக்கு நியாயம் கிடைக்கிற மாதிரி செய்வாங்க. ஸோ இதெல்லாம் P2P மார்க்கெட் பிளேசஸ். நிறைய P2P மார்க்கெட் பிளேசஸ் இருக்குது. அதில் நம்பகத்தன்மையான P2P மார்க்கெட் பிளேசஸில் போய் நீங்கள் கிரிப்டோ கரன்சிலாம் வாங்கி விற்றுக்கொள்ளலாம். அதாவது கிரிப்டோ கரன்சிக்கு
உங்களோட லோக்கல் கரன்சியை மாற்றி திரும்ப இதை வைஸ் வர்ஸா கூட நீங்கள் செஞ்சு கொள்ளலாம். நீங்கள் கிரிப்டோ கரன்சி அன்னோனான நாடுகளான ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளில் இருப்பீங்கன்னு. ஸோ இதுதான் P2P சிம்பிள் கான்செப்ட். P2Pயில் மட்டும்தான் கிரிப்டோ டு ஃபியட், ஃபியட் டு கிரிப்டோ செய்யணுமான்றட்டா இல்லை, லோக்கல் எக்ஸ்சேஞ்சில் செய்யலாம். ஆனால் லோக்கல் எக்ஸ்சேஞ்ச் இருக்குன்னு சொன்னால் லோக்கல் எக்ஸ்சேஞ்ச் இல்லாட்டி நீங்கள் கட்டாயம் P2P மெத்தடில் தான் நீங்கள் செய்யணும். நீங்கள் கிரிப்டோ கரன்சியல் டு ஃபியட் கரன்சி இல்லாட்டி ஃபியட் கரன்சி டு கிரிப்டோ கரன்சியை நீங்கள் லோக்கல் எக்ஸ்சேஞ்சுகளுக்குள்ள செய்கிறையா அப்படி இல்லைன்னு சொன்னால் P2P மெத்தடில் செய்கிறியான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.